Hi friends, this is Nandini. Welcome to my channel Cook with Akhil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரசகுல்லா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ரசகுல்லா பண்றதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு அதுல 1 லிட்டர் பால் ஊத்தி நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் பொங்குனதுக்கு அப்புறமா அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி பாலை நம்ம திரிய வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம்னா பால் நல்லா தனியாக திரிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பால் தனியாக திரிஞ்சு நமக்கு பன்னீர் கிடச்சிருச்சு. இப்போ அதை நம்ம ஒரு துணியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மேலே ஒரு துணியை விரிச்சிட்டு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு இதை ஒரு பிழி நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் எலுமிச்சம்பழ சாரோட தன்மை நமக்கு போகிறதுக்காக, அந்த ஸ்மெல் போகிறதுக்காகவும் நம்ம இதில் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி இந்த பன்னீரை நம்ம கழுவி எடுத்துட்டு நல்லா டைட்டாக தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இந்த பன்னீரை நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ அதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிட்டு இது ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா கையை வச்சு அமுத்தி பிசைஞ்சிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அழுத்தி பிசைகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு ரசகுல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு பன்னீர் நல்லா சப்பாத்தி மாவோட பதத்துக்கு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பன்னீர்லேருந்து கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து குட்டி குட்டி உருண்டைகளாக நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரசகுல்லாவை வேக வைக்கிறதுக்கு இப்போ நம்ம சர்க்கரை பாகு நம்ம ரெடி பண்ணிடலாம். சர்க்கரை பாகுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு பாகு கம்பிப்பதம் அந்த மாதிரி எதுவும் நமக்கு தேவையில்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சு அது கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம உருண்டைகள் சேர்த்தா போதும். இப்போ ஒரு 5 நிமிஷத்து ஆனதுக்கு அப்புறமா சர்க்கரை பாகு நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் நம்ம சேர்த்துடலாம். உங்ககிட்ட ஏலக்காய் இருந்தால் நீங்கள் 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம உருட்டி வச்சிருக்க பன்னீர் உருண்டைகளை ஒவ்வொன்றா நம்ம சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். உருண்டைகளை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 5 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு ரசகுல்லா கரெக்டான பக்குவத்தில் வெந்து வரும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடி எடுத்துகிட்டு பார்த்துடலாம். ரசகுல்லா நம்ம போட்ட உருண்டைகளோட அளவை விட டபுளாக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான ரொம்பவும் டேஸ்டான ரசகுல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரசகுல்லா இனிமேல் நம்ம கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஈஸியாக நம்மளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சுக்கலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.